விட இவனுக்கெல்லாம் நல்லா வேணும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தாங்க இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல 600 ஜோக் சொன்னேன். வரையில வண்டியில விழுந்துட்டு அப்படியே கக்கன்னு சிரிக்கிறான். நகைச்சுவைக்கு சிரிக்க அல்ல, நம்ம துயரத்தை சொன்னாலே அவனுக்கு சந்தோஷம். மனுஷனுக்கு முதல்ல சிரிக்க முடியுதா? நல்லா கேட்டீங்க. வீட்டை கட்டினா வீட்டை நம்பாம வீட்டுக்கு ஒரு கதவு வச்சான், கதவை நம்பாம கதவுக்கு ஒரு பூட்டை வச்சான், பூட்டை நம்பாம பூட்டுக்கு ஒரு சாவியை வச்சான், சாவியை நம்பாம ஒரு செக்யூரிட்டி மேனை வச்சான், செக்யூரிட்டி மேனையை நம்பாம ஒரு நாயை கட்டி விட்டான், நாயே நம்பாம ஒரு சிசிடிவி கேமரா வச்சான், சிசிடிவி கேமராவும் நம்பாம வெறுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல என்னத்தை நீங்க ஜல்லிக்கட்டு நல்ல சிரிப்பா இருக்குன்னு தான் பட்டிமன்றத்தை வச்சான். அது இப்படி இருக்கும் பேசாம கவியரங்கத்தை வச்சிருப்பேன். எங்க அண்ணன் வந்து சொன்னார்ல, பழனி என் அம்மாக்களுக்கு வந்து பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அம்மாக்கு பையங்களை ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து பசங்களை திட்டவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து திட்ட போறா, எதுக்கு இப்பமே நம்ம டைரக்டா திட்டிக்கிட்டு அதோட பையன் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த 90s கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதாங்க 90s கிட்ஸ். இன்னும் 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? ஏமா என்ன பட்டிமன்ற வித்தியாசம் போயிட்டு வந்ததுல 40 வித்தியாசம் சொல்லிருக்க. ஈஸியா பாஸ் ஆனா 2K கிட்ஸ். ஏன்னா அந்த காலத்துல கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணாங்க, இன்னைக்கு கொரோனா வச்சு பாஸ் பண்ண செட்டு தான் 2K கிட்ஸ். ஈஸியா பாஸ் ஆனா 2K கிட்ஸ், ஈஸியா பாசம் வச்சா அதாங்க எங்க பைபிள 90s கிட்ஸ். இங்க பாருங்க, மாநாடு படம் எத்தனை பேர் பாத்தீங்க? ஓரளவு எல்லாரும் பாத்திருப்பீங்க. வேற லெவலா பின்னி பெடல் எடுத்திருப்பார். அதே மாநாடு பட டயலாக் எடுத்து எங்களுடைய இன்னைக்குள்ள யூத்தோட ட்ரெண்டோட கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு மேட்ச் பண்ணி சொல்லலாம். எப்படி தெரியுமா? பொண்ணு பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, செட் ஆகலங்கிறாங்க, ரிப்பீட். பொண்ணு பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, செட் ஆகலங்கிறாங்க, ரிப்பீட். பாருங்க, விசில் பறக்குதுன்னா என்ன அர்த்தம்? சிலர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? எங்க ஏன்னா நைட்டு 11 மணிக்கெல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு கரண்ட் பில் மிச்சம் பண்ணுங்க அப்படின்ட்டு கரண்ட் பில் மிச்சம் பண்ண அவன் ஐடியா கொடுத்தான். 10 லைட் எரியக்கூடாது, லைட் ஆஃப் பண்ணா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் அதிகமா போச்சு. 4 பிள்ளை 250 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு லைட் ஆஃப் பண்ணா. மைல்டு ஜோக்கு 13. நடுவர் ஒரே ஒரு பஞ்ச் கேட்டுதான் அடுத்து வரவங்க பதில் சொல்லணும். வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க தயாரா இருக்காங்க. இருக்கீங்களா? வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க தயாரா இருக்காங்க. வாலிபத்துல வழுக்க விழுந்த பசங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனை பொண்ணுங்க இங்க தயாரா இருக்காங்க? கேளுங்க. அன்னைக்கெல்லாம் முடி